ஹாய் ஃப்ரெண்ட், சியான் விக்ரம் நடிக்கும் வீரதீரன் சூரன் அந்த திரைப்படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. பட்டை கலப்பு தான் சொல்லணும். இதில் நம்ம ரசிகர் எல்லாருமே தியேட்டருக்கு வெளியில் ரொம்பவே கொட்டு அடித்து விசில் அடித்து செம்மையாக குத்து டான்ஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ இதில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீரதீர சூரன் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். அதில் என்னென்னா, ஒரு மதுரையில் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்ததான் ரவி. அவரோட பையன் கண்ணன். இவர் தான் 2 பேரும் கண்ணன் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டுறாரு. கோயிலில் திருவிழா நடக்கு. அதில் ஏதோ சிக்கலில் கண்ணன் மாட்ட போகிறாரு. அதனால் எப்படியாவது கண்ணனை சோழி முடிச்சே ஆகணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு நம்ம அருணகிரின் எஸ்.ஜே. சூர்யா. அவர் போலீஸில் மிரட்டியிருக்காரு. அதேமாரி அவர் எப்படியாவது என்கவுண்டர் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா தேடிட்டு இருக்காரு. அந்த திருவிழாவில் அப்போ நம்ம ரவி போய் நம்ம காளி எப்படியாவது பார்த்தா தான் நம்ம பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ காளினா நம்ம விக்ரம். அவர் ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்காரு. சாதாரண குடும்பத்தில் சேர்ந்த ஒரு மளிகை கடை மட்டும் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்போ காளி கிட்ட போய் என் பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அருணகிரி கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் அருணகிரி எப்படியாவது என் பையனை போட்டுருவான், அதனால் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் எப்படி விக்ரம் அந்த பையனை காப்பாற்றுறாங்க, அதை தான் கதை. அதேமாரி நம்ம காளி கேரக்டர் இப்போ மளிகை கடை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னால் ஒரு பிளாஷ்பேக் போகுது. அதில் தான் நம்ம காளியே வேற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு. பிளாஷ்பேக்கில் நம்ம விக்ரமோட காதல் கதை ஓடிட்டு இருக்கு. அவர் காதல் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாரு. கல்யாணம் முடித்து அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அதேமாரி அவங்களோட காதல் இதில் நம்ம விக்ரம் செம்மையாக அவரோட வசனம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதேமாரி அப்பப்போ டே டே அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது ரசிகர் எல்லாருமே கை தட்டுறாங்க. அந்த அளவுக்கு திரைப்படத்தில் செம்மையாக சியான் விக்ரம் மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு பக்கம் இதில் நடிகை துஷாரா அவங்க அவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பராக சியான் விக்ரம் கூட ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதேமாரி கண்டிப்பாக இதில் எஸ்.ஜே. சூர்யா அவருக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதேமாரி போலீஸ் கேரக்டரில் மிரள விட்டுக்காருன்னு தான் சொல்லணும். யார் தப்பு பண்ணாலும் யாரை எப்படி பிடிக்கணும், எங்கே என்கவுண்டர் போடணும், எங்கே தூக்கணும் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா இந்த திரைப்படத்தில் மிரட்டியிருக்காங்க. ரவி அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காண்டி எந்த அளவுக்கு இறங்குறதுக்கு தயாராக இருக்காரு. அதனால் கண்ணனுக்கு எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும். போலீஸ் ஒரு பக்கம் கண்ணனை எப்படியாவது என்கவுண்டரில் போட்டே ஆகணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம ரவி நம்ம பையனை எப்படியாவது காப்பாற்றணும், இப்படியே விட்டால் என்கவுண்டரில் போட்டுருவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாலாஜி எஸ்யூவில் சூப்பராக குணச்சத்திர வேடத்தில் சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு அப்படி தான் சொல்லணும். இசையில் ஜிவி பிரகாஷ் குமார் செம்மையாக பாடலாம் செம்மையாக இருக்குன்னா சொல்லணும். அதேமாரி பிஜிஎம்மில் மிரள விட்டுருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். அதனால் கண்டிப்பாக பிஜிஎம் படம் முடிஞ்ச பிறமே அந்த பிஜிஎம் நம்ம மனசில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு மியூசிக்கை தெருக்கி விட்டுருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். படத்தில் முதல் பாதியில் சூப்பராக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதேமாரி 2வது பாகம் ரொம்பவே லென்த்தாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அதில் துப்பாக்கி அதேமாரி கார் வெடிக்கிற சீன்லாம் சூப்பராக அதை எடிட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த திரைப்படத்தில் சியான் விக்ரம் மிரள விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். அதேமாரி இந்த திரைப்படத்துக்கு முக்கியமாக நைட் நேரத்தில் அந்த துப்பாக்கி சுடுறது அதேமாரி எடிட்டிங் வேலை எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் செம்மையாக கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் அவரோட உழைப்பு இதில் நிச்சயமாக போட்டிருக்காரு. அதேமாரி சியான் விக்ரமோட ஃபைட்டு செம்மையாக இருக்குது. அதேமாரி இந்த கார் வெடிக்கிற சீனு துப்பாக்கி சீனு அதெல்லாம் நம்ம சியான் விக்ரம் மிரள விட்டுருக்காரு அப்படி தான் சொல்லணும். படத்தை போய் பாருங்கள். படத்தோட இயக்குனர் அவரோட கதை சூப்பராக எந்த இடத்துலையுமே போர் அடிக்காத அளவுக்கு செம்மையாக எஸ்.யு. அருண்குமார் செம்மையாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதேமாரி சியான் விக்ரம் செம்மையாக மிரட்டிருக்காரு. இந்த திரைப்படத்தில் கதை சூப்பராக இருக்குது. அதில் நம்ம என்கவுண்டர் சீனு அதேமாரி கஸ்டடி மரணம் அதெல்லாம் செம்மையாக எஸ்.ஜே. சூர்யா சூப்பராக பண்ணியிருக்கான்னு சொல்லணும். அதேமாரி சியான் விக்ரம் எஸ்.ஜே. சூர்யா 2 பேரும் சூப்பராக நடிப்பில் மிரட்டியிருக்காங்க. மிரள விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இந்த திரைப்படத்தில்
நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் விக்ரம் வந்து ஒரே ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ரெட்டை கொலை அது இது நடந்துட்டுருக்கு. அந்த டைம்லாம் வந்து என்னதான் நடக்குன்னே தெரியல. அதேமாரி வந்து ரொம்பவுமே வந்து என்கவுண்டரு, கஸ்டடி மரணம் அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது வந்து பார்க்கறதுக்கே வந்து பரிதாபமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மனசு வேற கஷ்டமா இருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து மிரள விட்டுருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு வந்து செம்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ்.ஜே. சூர்யாக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கான அவார்டை வந்து கொடுக்க போறாங்கன்னு தான் சொல்லணும். அதேமாதிரி சியான் விக்ரம் வந்து மிரள விட்டுருக்காரு. 2 பேரும் வந்து ஒண்ணா வந்து பேசுறாங்க, டீல் பேசுறாங்க. ஒருவர் மேல ஒருவர் பழி போட்டு டீல்லாம் பேசலாம் பார்க்கும்போது மிரள விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். முதல் பாதியில வந்து ரொம்பவே வந்து விறுவிறுப்பா வந்து படத்த வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2வது பாதியில தான் கொஞ்சம் வந்து மிரள விட்டுருக்காங்க. 2வது பாதியில வந்து ரொம்பவே வந்து லென்த்தா வேற போயிட்டு இருக்கு. அதேமாரி வந்து 2வது பாதி வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து வீர தீர சூரன் திரைப்படம் வந்து கன்ஃபார்மா வந்து பட்டையை கிளப்புன்னு தான் சொல்லணும். அதோட நடிச்ச விக்ரம் அதேமாரி வந்து எஸ்.ஜே. சூர்யா அதில் நடித்த வில்லன்கள் எல்லாமே வந்து மிரள விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இந்த திரைப்படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்க, கண்டிப்பாக வந்து தெரிவிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இதேமாரி மூவி ரிவ்யூ வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்.